விஜய் மல்லி ஸ்டோரியோட லேட்டஸ்ட் அப்டேட் எப்படி இருந்தது, அப்கமிங் ஸ்டோரி லைன் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்கமிங் ஸ்டோரி லைனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம எதிர்பார்க்கலாம். அதற்கு முக்கிய காரணம் அன்னபூர்ணி பெரியம்மா. அன்னபூர்ணி பெரியம்மாவை பொறுத்த வரைக்கும் இந்த ரேணுகா யார் அப்படிங்கிறத கூடி சீக்கிரம் நிரூபித்து அவங்கள வீட்டை விட்டு வெளியில் துரத்தணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு புதிய திட்டம் போட்டிருக்கிறாங்க. அதனால் பேய் வேஷத்தில் வந்திருக்கிறாங்க. இந்த விஷயம் சக்ஸஸ் கொடுக்குமா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதற்கு இடையில இப்போ விஜய் கிட்ட ரேணுகா புடவை கேட்டிருப்பாங்க. கதிரீசன்லாம் வாங்கி தர வேண்டாம், நீ எனக்கு புடவை வாங்கி தர மாட்டியா விஜய் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. விஜய் அதை ஞாபகம் வச்சுட்டு இப்போ ரேணுகாவுக்கு நிறைய புடவைகள் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. இப்போ மல்லிக்கு புடவை கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்போ அன்னபூர்ணியும் கேட்குறாங்க, மல்லிக்கு ஒரு புடவை எடுத்துகிட்டு வந்திருக்கலாமே அப்படிங்கிறப்ப விஜய் ஐயோ நான் மறந்துட்டேனே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதனால் மல்லி, அன்னபூர்ணி பெரியம்மா, வெண்பா 3 பேருமே கொஷின் பண்ணுறாங்க. அவங்க ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. விஜய் மல்லியை எப்படி மறப்பாங்க, அவங்களுக்காக சர்ப்ரைஸாக புடவை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இதை பார்க்கவுமே அங்கே இருக்கிற எல்லாருமே சந்தோஷப்பட தான் செய்கிறாங்க. ஆனால் இந்த சுடர் மட்டும் கொஞ்சம் வயிறு எரிய தான் செய்கிறாங்க. இந்த மல்லி கொஞ்சம் கஷ்டப்படுவான்னு பார்த்தா இப்படி சொதப்பிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. அவங்க ஏன் அப்படி நினைக்கிறாங்க அப்படிங்கிறதே தெரியல. அவங்க ஒரிஜினல் ரேணுகா இல்லை, சுடர் தான் இங்கே ரேணுகா அப்படிங்கிற கேரக்டரில் நடிக்க தான் செய்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப மல்லியோட வாழ்க்கையை பற்றி அவங்க ஏன் பொறாமப்படுறாங்க அப்படிங்கிறதே தெரியல. ஒருவேளை விஜய் நல்லவங்க அப்படிங்கிறதுல அவங்க கூடயே சேர்ந்து வாழலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு எதுவும் திட்டம் இருக்கா அப்படிங்கிறதே தெரியல. அப்கமிங்கில் அப்படி ஒரு சீக்வன்ஸ் வரதுக்குமே நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விஜயை காதலிக்க தொடங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இந்த வீட்டை விட்டு போகவே மாட்டாங்க. நான் தான் ரேணுகா அப்படிங்கிற உண்மையான வேஷத்தோட மல்லியை வீட்டை விட்டு வெளியில் துரத்துறதுக்குமே நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அது போல் ஸ்டோரி கொண்டு வரதுக்குமே நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. இன்னொரு பக்கம் நிஷாவுமே கதிரீசனோட டெண்டர் விஷயமா ஏதாச்சும் ஒன்று க்ளூ கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி தீபாவை பார்த்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த தீபாவை பொறுத்த வரைக்கும் கதிரீசனுக்கு ரொம்ப ரொம்ப லாயலாக இருக்கிறாங்க. அதனால் நான் கொடுக்க முடியாது மேம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ராஜி நிஷா 2 பேருக்கும் இடையிலுமே பல பிரச்சனைகள் வரதுக்குமே வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்கமிங் சீக்வன்ஸ் தரமானதாக இருக்கும். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க.